ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் கிரியேட்டிவ் லிஸ்ட் ஆஃப் நித்யா. இன்றைக்கி கொழுக்கட்டைக்கும் ஆப்பத்துக்கும் மாவு அரைக்கிறதுக்கு நான் என்னென்ன ஊற வைக்கிறேன்றது சொல்கிறேன். ஆப்பத்துக்கு வந்து வெறும் பச்சரிசி மட்டும்தான் வாஷ் பண்ணி ஊற வைக்கிறேன். அது கூட கொஞ்சம் உளுந்து இல்லாட்டி அவல் ஒரு கரண்டி போடுவேன். பட் இந்த தடவை கொஞ்சம் தோசை மாவு இருக்குது, ஸோ அதனால் எதுவுமே போடல. வெறும் ஒரு டம்ளர் பச்சரிசி மட்டும் எடுத்து வாஷ் பண்ணி வச்சாச்சு. அரைச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம வீட்டில் இருக்கிற தோசை மாவோ இட்லி மாவோ கொஞ்சம் ஒரு 2 கரண்டி போட்டு கலந்துருவேன். கொழுக்கட்டைக்கு அதே மாதிரி தான். ஒரு டம்ளர் சாப்பாடு அரிசி, புழுங்கல் அரிசி, அரை டம்ளர் துவரம்பருப்பு, அதையும் நல்லா வாஷ் பண்ணி கழுவி ஊற வச்சிட்டேன். இது ஒரு 4-5 ஹவர்ஸ் ஊறணும். ஓகே, அதை எடுத்து வச்சுட்டு குழந்தைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணியாச்சு. இப்போ அவங்களுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸுக்கு கொண்டு போகிறதுக்கு இந்த கோவா நேத்திக்கு வாங்கிட்டு வந்திருந்தார் ஹஸ்பண்ட். இது ஒரு பழத்துக்கு 45 ருபீஸுன்னாரு. பட் எப்படி உள்ளே பார்த்தீங்கன்னா பெருசாக சீடெல்லாம் இல்லை, ஏதோ ஹைப்ரிட் மாதிரி தான் இருந்தது. நான் நல்லா ரெட்டாக இருக்கும்னு நினச்சேன். ரெட் பனானான்னு தான் ரெட் கோவான்னு சொன்னாங்க. பட் பார்த்தா உள்ளே ரொம்ப லைட் கலரில் இருந்தது, பிங்க்கில். பட் டேஸ்ட் நல்லா இருந்தது. அதை அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் எடுத்து வச்சாச்சு. அப்புறம் பீட்ரூட் புலாவ் இன்றைக்கி அவங்களுக்கு லஞ்சுக்கு, அதையும் பேக் பண்ணியாச்சு. பீட்ரூட் புலாவ் வந்து ஸ்பெஷலி குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஆல்ரெடி நான் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். குழந்தைங்கள ஸ்கூலில் ட்ராப் பண்ணிட்டு ரிட்டர்ன் வரும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக கீரை கிடச்சிது, இந்த அரைக்கீரை. சரி, இதுவும் பருப்பும் போட்டு ஏதாவது மதியானத்துக்கு ரெடி பண்ணிக்கலான்னு வாங்கிட்டு வந்தாச்சு. கூடவே ப்ரக்கோலி இருந்தது, அதுவும் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அதுலேயே ஒரு பொரியல் பண்ணலான்னு வாங்கிட்டு வந்தாச்சு. கீரையும் பருப்பும் போட்டு ஒரு குழம்பு வச்சுட்டு ப்ளஸ் இந்த ப்ரக்கோலியில் பொரியல் பண்ணி நேரமாகவே லஞ்ச் வேலை இன்றைக்கி முடிஞ்சது. ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.